இதுல மாத்து துணி இருக்கு, போட்டுட்டு வந்துருங்க. சரி. பழைய துணி எல்லாம் எடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. சரிடா, நான் பாத்துக்கிறேன். சேனு, நடந்ததெல்லாம் ஒரு கனவு மாதிரி இருக்குல்ல? எனக்கும் அப்படிதான் இருக்கு மாயா. எப்படியோ சித்தப்பாவை காப்பாத்திட்டோம். ஆனா என்ன, அந்த கல்பிரட் யாருன்னு கடைசி வரைக்கும் நமக்கு தெரியாமலே போயிடுச்சு. அதுதான் கஷ்டமா இருக்கு. என்னைக்காவது ஒரு நாள் அவன் நம்ம கிட்ட மாட்டாமல போறான், அப்ப பாத்துக்கலாம். சீனு. மாமா போலாமாப்பா? போலாம் மாமா. மாயா. சொல்லுங்க சித்தப்பா. உனக்கு ரொம்ப நன்றி மாயா. ஐயோ, என்ன சித்தப்பா எனக்கு போய் நன்றியெல்லாம் சொல்றீங்க? நன்றின்னு சொல்றது பத்தாதுன்னு தான் நினைக்கிறேன். நீ என்ன மட்டும் காப்பாத்தல, இந்த குடும்பத்தோட மானத்தையே காப்பாத்திருக்க. இதுக்கு நாங்க எல்லாரும் உனக்கு நன்றியோட இருப்போம். அப்படின்னா உங்க குடும்பமா என்ன நீங்க நினைக்கல, அப்படிதானே? ஐயோ, ஏன் மாயா அப்படி சொல்ற? பின்ன என்ன சித்தப்பா, இந்த நன்றிய நான் மறக்க மாட்டேன்னு என்ன வேற யாரோ மாதிரி பிரிச்சு பேசுறீங்க? ஐயோ, என்ன நீ அப்படி இல்ல மாயா. நீ எங்க குடும்பத்தை சேர்ந்தவளா இருந்தாலும் உனக்கு நான் நன்றி சொல்லித்தான் ஆகணும். நீ ஒரு பரம்பரையோட கௌரவத்தையே காப்பாத்திருக்க. காப்பாத்த வேண்டிய கடமை எனக்கு இருக்கு சித்தப்பா. உங்க அண்ணனோட வைஃபோட தங்கச்சி பொண்ணுன்னா, ஆனா என்ன நீங்க அப்படியே பாக்குறீங்க? தனாவுக்கு சடங்கு பண்ணப்போ எனக்கும் சேர்த்து தானே பண்ணீங்க. என்ன பிரிச்சா பாத்தீங்க. நீங்க எல்லாரும் என்ன முழு மனசோட ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்காம போனாலும் நான் இங்க உங்க வீட்டு பொண்ணாதான் இருக்கேன், உங்க வீட்டு பொண்ணாதான் வளர்றேன். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஒரு அவமானம் வரப்போ அதை தொடக்க வேண்டியது என் கடமை தானே. பொண்ணு, நான் ஒரு விளையாட்டு பொண்ணா, பொறுப்பே இல்லாத ஒரு பொண்ணாதான் நினைச்சேன். ஆனா அது எல்லாத்தையுமே உடைச்சு நொறுக்கிட்டேன். உன்னை பாக்குறப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாயா. எக்ஸைட் ஆனதெல்லாம் போதும் சித்தப்பா, நார்மலுக்கு வாங்க. என் குடும்பத்துக்கு நான் செஞ்சேன்னு இத சாதாரணமா எடுத்துக்கோங்க. வாங்க, அங்க சித்தி காத்துட்டு இருப்பாங்க. வாங்க போலாம். சரி, வாங்க போலாம். என்னங்க, ஏதாவது குடிக்கிறீங்களா? நல்லா இருந்துச்சு மாமா, ரொம்ப நல்லா இருந்துச்சு உங்க தீர்ப்பு. என் புருஷனை யாராலையும் இந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தவே முடியாது. அத நீங்க சிறப்பாவே பண்ணிட்டீங்க. என்ன பேசுற பார்வதி? எல்லாமே தெரிஞ்சுதான் அத பேசுறேன் நானு. என் தம்பி எந்த தப்புமே பண்ணிருக்க மாட்டான்னு அப்படிலாம் சொல்லிட்டு போனீங்க. நான் தெரியாம தான் கேக்குறேன், அங்க போய் ஆதாரத்துக்காக எதுக்கு மாமா காத்துட்டு இருந்தீங்க? அவரு நிரபராதி, இந்த பொண்ணுதான் போய் சொல்றான்னு தீர்ப்பு கொடுத்து பிரச்சனையை முடிச்சிருக்க வேண்டியதானே. ஏன் மாமா பண்ணல? என்ன பார்வதி, அதான் பிரச்சனை எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சுல்ல, அப்புறம் எதுக்குமா இப்படி பேசிட்டு இருக்க?
பிரச்சனை இன்னும் முடியலக்கா, இன்னும் முடியல. இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. தம்பிய காப்பாத்துவாருன்னு நினைச்சவரு ஏன் புருஷன் தான் குற்றவாளின்னு தீர்ப்புல கொடுத்துட்டு வந்திருக்காரு. பார்வதி, நான் அனகி, எல்லாமே அவனுக்கு எதிரா இருந்ததுனால அப்படி தீர்ப்பு கொடுக்க வேண்டியதா ஆயிடுச்சு. அவரை காப்பாத்தணும்னு ஒரு சின்ன முயற்சி கூட நீங்க எடுக்கவே இல்லையே மாமா. நான் தெரியாம தான் கேக்குறேன், அவரு அப்படின்னா உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாரு? உங்களுக்கு ஒரு வேலைக்காரன போல விசுவாசமா இருந்தாரே மாமா, அதுதான் குற்றமா? அண்ணா அண்ணன்னு மூச்சுக்கு 3000 தடவை சொல்லி சொல்லி உயிரே விடுவாரு, அதுதான் குற்றமா? நீங்க அவர் ஒரு தம்பி மாதிரியே வச்சிருந்தீங்க, ஏதோ ஒரு எடுப்படை மாதிரில நடத்துனீங்க. அதையெல்லாம் பொறுத்துக்கிட்டு உங்க காலடியிலேயே இருந்தவரை இப்படி நீங்க காலை வாரி விட்டுட்டீங்களே மாமா. என்னம்மா பேசுற? இல்ல, கடைசி நேரத்துல அந்த பொண்ணோட புருஷன் மட்டும் வரலன்னா என் புருஷனோட நிலைமை என்ன ஆயிருக்கும்? தண்டனையை கொடுத்து அதை நிறைவேற்றினதுக்கு அப்புறம் உண்மையெல்லாம் தெரிஞ்சிருந்தா என்ன மாமா ஆயிருக்கும்? போன மானம் போனது தானே. ஏதோ எப்பவும் நான் கும்பிட்ட அந்த தெய்வம் அவரை காப்பாத்திடுச்சு. ஆனா இதோ இந்த குடும்பம் அவரை கைவிட்டுருச்சு. பார்வதி, நீ புரிஞ்சுதான் பேசுறியா இல்ல புரியாம பேசுறியா? பஞ்சாயத்துல நம்ம எல்லாரும் தானே இருந்தோம், அங்க நடந்தது எல்லாத்தையும் பார்த்து தானே இருந்தோம். அந்த பஞ்சாயத்து மேடையில நீ இருந்திருந்தாலோ இல்ல நான் இருந்திருந்தாலோ இவரை இந்த தீர்ப்பை தானே கொடுத்திருப்பாரு. அததான் நான் சொல்றேன், இந்த குடும்பம் அவரை கை விட்டுருச்சு. தம்பிய வீதியில விட்டுட்டு நீதி பின்னாடி போயிடுச்சு. என்ன பேசுற பார்வதி? தம்பிய எப்படி காப்பாத்த போறோன்னு தூங்கவே முடியாம அவரை துடிச்சு துடிப்பு பக்கத்துல இருந்த எனக்கு மட்டும்தான் தெரியும். அவரை போய் நீ குற்றம் சொல்றியே, இது உனக்கே நல்லா இருக்கா? தூங்கவே முடியாதவரு என்ன செஞ்சிருக்கணுக்கா? காலையில எழுந்ததும் நேரா பஞ்சாயத்துக்கு போய் என் வீட்டுக்கார மேல எந்த தப்பும் இல்லைன்னு கண்ணை மூடி சொல்லிருந்திருக்கணுமா இல்லையா? அத விட்டுட்டு நீதி நியாயம்னு பேசிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? உங்களால காப்பாத்த முடியாதுன்னு தானே அர்த்தம்? என் புருஷனை காப்பாத்தாத இந்த வீடு இனிமே எங்களுக்கு எதுக்கு? இந்த வீட்டுக்காகவும் உங்களுக்காகவும் தான் அவர் வாழ்ந்துட்டு இருந்தாரு. ஆனா இன்னைக்கு அவரை ஊரே அசிங்கப்படுத்தினதை பார்த்துட்டு சும்மா இருந்து நீங்க எல்லாரும் உங்க நன்றி கடனை செலுத்திட்டீங்க. போதும்டா சாமி, போதும். இதுக்கு மேல இனிமே நாங்க இங்க இருக்க மாட்டோம். போதும், உங்களுக்காக நாங்க வாழ்ந்தது எல்லாம் போதும். இனிமே எங்களுக்காக நாங்க வாழ போறோம். பார்வதி, பார்வதி நில்லு. பார்வதி எங்க? ஐயோ அத்தை, என்ன ஜானகி? தேனு, இவ என்ன பேசிட்டு போற? இவளுக்கு என்ன ஆச்சு? எல்லாம் தான் நல்லபடியா முடிஞ்சிருச்சுல. சித்தி இப்படி கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்ல. நானும் இப்பதான் முறையா பாக்குறேன். இந்த மாதிரி ஒரு சம்பவம் இந்த வீட்ல இது வரைக்கும் நடந்ததே இல்ல. நாங்களே இப்பதான் பாக்குறோம்.
என்ன பண்ணிட்டு நில்லு பார்வதி. சொன்னா கேளு. விடுங்க. பேக குடு. சித்தி குடு. பார்வதி என்கிட்ட குடு. சொல்லுங்க அத்தை. இது வரைக்கும் இங்க எல்லாரையும் நல்லபடியா பாத்துட்டு உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஐயோ வாங்க போலாம். ஐயோ சொல்லுங்க கேளு. பார்வதி என்ன பண்ணிட்டு இருக்க? அதான் சொன்னேனே அத்தை, இந்த வீட்ல நான் இனிமே இருக்க மாட்டேன்னு. என்ன பார்வதி, என்ன நடந்து போச்சுன்னு இப்படி ஒரு முடிவு எடுக்கிற? இன்னும் என்னக்கா நடக்கணும்? கூட பிறந்த தம்பியை விட தன்னோட சுய கௌரவம் முக்கியம்னு நினைக்கிறவங்க கூட நாம இருக்கிறத விட இல்லாததே மேல். அதான் உன் புருஷன் தான் பத்திரமா திரும்ப வந்துட்டார்லமா, அப்புறம் என்னமா பிரச்சனை? எப்படி வந்தாரு? இவரு காப்பாத்தியா வந்தாரு? ஏதோ நான் செஞ்ச புண்ணியம் அவரு வந்துட்டாரு. ஏமா அவரு காப்பாத்தினாரோ இல்லையோ, எப்படியோ உன் புருஷன் உன் வீட்டுக்கு வந்துட்டாருல. எப்படியோ வரதுக்கு இந்த குடும்பம் எங்களுக்கு எதுக்கு மாமா? பார்வதி இது பாருமா, எத்தனை காலம் நீ இங்க இருந்துட்டு இவரை பத்தி நீ புரிஞ்சுக்கலையே, அதான் எனக்கு வருத்தமா இருக்கு. எனக்கும் இத்தனை காலமா எங்க வாழ்க்கையை எங்க வீணாக்கிட்டோமேங்கிற வருத்தம் இருக்கு. ஐயோ சித்தி, ஐயோ ஏய் அத்தை, என்னத்த இவ எப்படி பேசுறா? இரு. புதுசா வந்தவங்களே இந்த குடும்பத்தை புரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. நீ கூடவே இருந்து இப்படி பேசுறிய பார்வதி, இத நான் உன்கிட்ட எதிர்பார்க்கல. இனிமே நீங்க எதையுமே என்கிட்ட இருந்து எதிர்பார்க்க வேண்டாம். நான் கிளம்புறேன். பார்வதி, பார்வதி 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 நில்லு, கேளு, விடுங்க, கேளு பார்வதி. வேணாமா, வேணாமா. சொல்றதை கேளு. ஏய் நில்லு. பார்வதி எங்கே கிளம்பிட்ட? நீங்க உயிரை நினைச்ச உங்க அண்ணனுக்கு உங்களை விட நீதி நியாயம் தான் முக்கியம். ஆனா எங்களுக்கு நீங்க தான் முக்கியம். எந்த தப்புமே செய்யாத உங்களுக்கு தண்டனை கொடுத்த அவர் இருக்கிற இந்த வீட்ல நாம இருக்க கூடாது. அதனால நாம நம்ம வழியை பார்த்துட்டு போயிடலாம். நன்றி கெட்டவங்களா இருக்கிற இந்த வீட்ல நாம இருக்க வேண்டாம். என்ன காரியம் பண்ற நீ? பொம்பளை புள்ளைய கை நீட்டி அடிக்கிறியா? இதுதான் எங்க அண்ணன். உன்னை அடிச்சதும் துடிச்சா இருப்பாரு. இதாண்டி எங்க அண்ணன். தப்பு செஞ்ச உன்னை தண்டிச்சதுக்கே இப்படின்னா, தப்பு செய்யாத ஒருத்தருக்கு அவர் எப்படி தெரிஞ்ச தண்டனை கொடுப்பாரு? அங்க நான் நிரபராதின்னு நிரூபிக்க என்கிட்ட எந்த ஆதாரமும் இல்ல, அவர்கிட்டயும் எந்த ஆதாரமும் இல்லடி. ஒரு பொண்ணு தன்னோட கற்பை பத்தி ஒருத்த மேல வந்து குற்றச்சாட்டை சொன்னா அதெல்லாம் விசாரிக்கவே முடியாது. ஏன்னா ஒரு பொண்ணு இந்த விஷயத்துல பொய் சொல்ல மாட்டா. அதுவும் கற்பு விஷயத்துல நம்ம யாருமே பொய் சொல்ல மாட்டாங்கன்னு தான் காலங்காலமா நம்ம எல்லாருமே நம்பிக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது அவர் எதை நம்பி என்ன காப்பாத்துவாரு? அந்த பொண்ணு பணத்துக்கு ஆசைப்பட்டு அப்படி ஒரு தப்பு பண்ணிருக்குன்னு அவருக்கு எப்படி தெரியும்? ஏதோ மாயாவும் சீனுவும் முயற்சி பண்ணதால எல்லாம் வெட்ட வெளிச்சமாகி என் மேல எந்த குற்றமும் இல்லைன்னு நிரூபணமாச்சு. அதுதான் நானும் கேக்குறேன். அவங்க பண்ண அந்த முயற்சிய இவர் ஏன் பண்ணல? ஏய், நீதிபதி என்னைக்கடி களத்துல இறங்கி விசாரணை பண்ணிருக்காங்க? அப்படியே பண்ணாலும் பாக்குறவங்கள என்ன சொல்லுவாங்க? தன்னோட தம்பியை காப்பாத்துறதுக்கு அவர் சூழ்ச்சி பண்றாரு தானே நினைப்பாங்க. அவங்க முன்னால வைக்கிற சாட்சிகளை வச்சு தானே அவரால் ஒரு முடிவு எடுக்க முடியும். ஏய், இங்க பாரு, நீ இவ்வளவு பேசுறல, அந்த ஊருக்காரங்கெல்லாம் என்னைய புடிச்சு அங்கேயே கொண்டு போட்டிருந்தா என்னடி ஆயிருக்கும்?
அவங்க ஏன் அப்படி பண்ணல? அதுக்கு காரணம் எங்க அண்ணன்டி. அவர் வாங்கி வச்ச நல்ல பேரு தான். அந்த நல்ல பேரால தான் இந்த பஞ்சாயத்து நேரா எங்கேயும் போகாம அவர்கிட்ட வந்துச்சு. இத பாரு, இப்ப சொல்றேன் கேட்டுக்க. என்ன அந்த ஊருக்காரங்க கொன்னே போட்டிருந்தாலும் சரி, இல்ல கல்லால அடிபட்டு நான் செத்தே போயிருந்தாலும் சரி, நீ இந்த வீட்ல நல்லபடியா வாழ்வேங்கிற நம்பிக்கையோட தான் நான் செத்திருப்பேன். உன்ன இதோ இந்த குடும்பம் என்னைக்குமே கைவிட்டுறாதுடி. ஏன்னா இந்த குடும்பத்தை வழி நடத்துறது எங்க அண்ணன். அவர் இந்த குடும்பத்தோட சாமி மாதிரிடி. ஒவ்வொரு பத்தியும் நீ தப்பா பேசாத. ஆதாரங்கள் எல்லாமே எனக்கு எதிரா இருக்கிறப்போ அவர் அந்த மாதிரி தீர்ப்பு சொல்லித்தானே ஆகணும். அங்க நான் சொல்றதை எடுபடுமா இல்ல இந்த பொண்ணு சொல்றதை எடுபடுமாடி? நம்மெல்லாம் ஒரு பெண்ணை மதிக்கிற மண்ணுல இருந்து வந்திருக்கோண்டி. பெண்ணுக்கு எதிராக யாரும் எப்பவும் எந்த முடிவும் எடுக்க முடியாது. அப்படியே எங்க அண்ணன் எனக்கு தண்டனை கொடுத்திருந்தாலும் நான் எங்க அண்ணன் மேல வருத்தப்பட மாட்டேன். உனக்கு இந்த குடும்பத்துல வாழ பிடிக்கலைன்னு வையேன், நீ போய்கிட்டே இருக்கலாம். என்ன ஆனாலும் நான் வரமாட்டேன். சாகுற வரைக்கும் நான் என் அண்ணன் கூட தான் இருப்பேன். அதுதாண்டி எனக்கும் சந்தோஷம். இந்த லட்சுமணனுக்கு இந்த ராமர் இருக்கிற இடம் தான் என்னைக்குமே நிரந்தரம். அவர் இல்லாம நான் என்னைக்குமே இல்ல. ஐயா, ராசா, சிவா, நான் பெத்த தங்கமே, பொண்ண பிள்ளைய பெத்ததுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன்டா. நான் ரொம்ப பெருமைப்படுறேன். உங்களை பத்தி அவ தப்பா பேசினதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆதாரங்கள் எல்லாமே எனக்கு எதிரா இருக்கிறப்போ அவர் அந்த மாதிரி தீர்ப்பு சொல்லித்தானே ஆகணும். இந்த லட்சுமணனுக்கு இந்த ராமர் இருக்கிற இடம் தான் என்னைக்குமே நிரந்தரம். உங்களை பத்தி அவ தப்பா பேசினதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏங்க, வருத்தப்படாதீங்க. அதான் எல்லா பிரச்சனையும் நல்லபடியா முடிஞ்சு சிவா வந்துட்டான்ல. ஏங்க, ஏங்க, என்னாச்சுங்க? ஐயோ, என்னங்க ஆச்சு? அழாதீங்க. ஏங்க, என்னங்க ஆச்சு? ஏன் இப்படி அழுறீங்க? குடும்பத்துக்காக
யாரையும் இழக்க கூடாதுன்னு பார்த்தேன். ஆனா கடவுள் என்ன சோதிச்சு பார்க்கிறாரு. உங்க நிலைமை எனக்கு புரியுதுங்க. 2 நாளா எவ்வளவு வேதனைப்பட்டீங்கன்னு எனக்கு மட்டும்தாங்க தெரியும். ஒரு பக்கம் நீதி, இன்னொரு பக்கம் குடும்பம். இது 2த்துக்கும் நடுவுல நீங்க மாட்டிக்கிட்டு நீங்க பட்ட அவஸ்தை என்ன பார்த்துக்கிட்டு தாங்க இருந்தேன். என்னது அது? மொபைல் போனை இந்த வீட்ல யாரும் பயன்படுத்த கூடாதுன்னு தெரியாதா உனக்கு? இந்த போன் இருந்ததுனால தான் அந்த தப்ப ஆதாரத்தோட நிரூபிக்க முடிஞ்சது. இனி நான் போனை யூஸ் பண்ணிக்கலாமா வேண்டாமா அத சொல்லுங்க. நீ போனை வச்சுக்க மாயா. ஆனா